சின்னஞ்சிறு பையன் மலையகத்திலிருந்து வந்து அந்த கடையில் வேலை செய்து கொண்டிருக்காங்க. அவங்க இது உண்மையிலே இது வந்து கொடித்தான் சொல்லி பின்னால் துரத்திட்டு போய் அவனுக்கு வயிறெல்லாம் கிழிச்சு கொண்டு இது பண்ணியிருக்கு. அவனை பிடிச்சி இழுத்து அங்கே அதுலேயே வச்சு ரொம்ப கொடூரகரமாக சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரமாக ஒரு சின்ன பையன், அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சின்னவங்களை அப்படியே தரன்னு சொல்லி அந்த தோட்டம் முழுக்க இழுத்து கொண்டு வந்து ஏராளமானோர் சேர்ந்து மிக மோசமாக சொல்ல முடியாது. அரசாங்கத்தில் எடுக்கப்படுற முடிவுகள் எல்லாமே பலவத்தையில் எடுக்கப்படுற முடிவுகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து அது என்ன தவறுன்னு நான் கேட்பேன். பொதுவாக பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால், ஊழல் மோசடிகள் சம்மந்தமாக இப்போ அதிரடியான நிறைய கைதுகள் நடக்குது, வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்படுது. மக்கள் வந்து ஆணை கொடுத்தது அதுக்கும் தான். அதை முக்கியமாக செய்ய சொல்லியும் கேட்டது, வேகமாக செய்ய சொல்லியும் கேட்டது. அது இந்த அரசாங்கம் செய்யுது. ராஜபக்ஷக்கள் மீது இப்போது இருக்கின்ற அந்த அரசாங்கம் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது முன்வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் இவர்களாலே சுத்தப்படுத்தப்படும் அப்படின்னா இவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இந்த அரசாங்கமே நிரூபிக்கும் பாருங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்றாரு. கான வாய்ப்பே இல்லை. மக்கள் விட மாட்டாங்க. அரசாங்கம் விடுதோ இல்லையோ, மக்கள் வந்து அதுக்கான தயார். மக்களுடைய வாழ்க்கை செலவுகள் அதிகமாக தான் இருக்கு. ஆகவே இந்த வாழ்க்கை சுமை இதை விட அதிகமாக ஆகி எல்லோரும் மிக மோசமான நிலைக்கு இருக்க வேண்டிய நிலையிலிருந்து இந்த இடத்துக்காவது வந்திருக்கிறத வந்து நான் பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் இன்றும் எங்களுடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக கலந்துரையாட தயாராகி இருக்கின்றோம். இந்த நிலையில் எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சிக்கு நோர்வேயிலிருந்து வருகை தந்திருக்கின்ற திரு என் சரவணன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சிரேஷ்ட ஊடகவியாளர், எழுத்தாளர், ஆய்வாளர் என்று பல கோணங்களில் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர். வணக்கம். வணக்கம் விஷயம். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாக ஜூம் வழியா நாங்கள் ஒரு இன்டர்வியூ செஞ்சிருந்தோம். அழகான நேர்காணல். கட்டாயமா மக்கள் நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு உங்களை தொடர்பு கொள்ள முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ நேருக்கு நேராக நாங்கள் நேரடியாக நம்ம கலையகத்தில் வச்சு சந்திக்கிற மகிழ்ச்சி. இலங்கைக்கு என்ன நோக்கமும் வந்தீங்க? வழமை போல வந்தால் முழு நேரத்தையும் நான் நேரம் விரயப்படுத்தாமல் ஆய்வு மற்ற பயணங்கள், என்னுடைய விரிவுரைகள் இருக்கும், என்னுடைய புத்தக வெளியீடுகள், நண்பர்கள் உறவினர்களை சந்தித்தல், இப்படி ஓடிக்கொண்டிருக்கும். ஸோ ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன். மலையகத்துக்கும் போகிற ஒரு பிளான் இருக்குண்ணா? நாலு அன்றைக்கு தோழர் லோரன்ஸ் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்காக போகிறேன். ரைட். இப்போ பல வேலைகள் இருக்குது. அதுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி எங்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சியிலும் நீங்கள் இணைஞ்சு கொண்டது மகிழ்ச்சி. முதல்ல சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க. எப்படி இருக்கின்றது இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சி செல்கின்ற விதம் சம்பந்தமாக சொல்ல போனால்? என்பிபி சம்பந்தமாக பொதுவான ஒரு கருத்து நமக்கு தெரியும். எந்த ஒரு ஆட்சியும் உலகம் முழுக்க ஒரு ஆட்சி ஏற்கப்பட்ட நாள், அதாவது ஒரு பெரிய ஆதரவோடு வந்த எந்த ஒரு அரசும் கூட அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அதே ஆதரவு நிலையோடு இருக்காது. அந்த நாடு வந்து அதனுடைய அளவு ரீதியில் அதனுடைய ஆதரவு வந்து பெருகி கொண்டிருக்காது. மாறாக அது வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்கும். அது ரொம்ப இயல்பு, வெரி நேச்சர். அப்போ இலங்கையிலேயும் அந்த என்பிபி சம்பந்தமான விஷயம் நாளடைவில் இந்த விமர்சனங்கள் அது எல்லாமே வரும். ஸோ இங்கேயும் அந்த இயல்பான இதை நாம் பார்க்குறோம். ஆனாலும் நம்ம எந்த ஒரு ஆய்வுக்கும் நாங்கள் ஒரு 3 விஷயத்தை பார்ப்போம். அந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து ஆய்வு செய்யும் போது 3 விஷயம் பார்ப்போம். இதனுடைய அதாவது ஒப்பீட்டு ரீதியில் என்ன மாதிரின்னு சொல்லி அது பார்க்கும்போது ஒன்று அளவு ரீதியில் இதனுடைய மாற்றங்கள் எந்த அளவு வித்தியாசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது பண்பு ரீதியில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது வடிவ ரீதியில் எப்படிப்பட்ட மாற்றங்கள். இந்த 3ம் வந்து ஒன்றை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு ஈஸியான பொறிமுறை. ஸோ அப்படி பார்க்கும்போது இவர்களுடைய பிபி ஆட்சியை நாங்கள் வந்து அந்த அளவுகோலை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நான் நினைக்கிறேன் இதுவரை காலமும் இல்லாத ஒரு அரசாங்கம் இந்த தடவை வந்திருக்குது. அந்த அரசாங்கத்தினுடைய அடிப்படை வேறுபாடாக நான் பார்க்குறது வந்து இந்த சுதந்திரத்துக்கு பிந்தி வந்து இந்த 78 வருஷத்துக்குள்ள அரசாங்கங்கள் வரும், அதை ஆட்சி செய்கிறதுக்கு பின்னால் கட்சியினுடைய பெரிய செல்வாக்கு இருக்காது. ஏன்னா அது ஈவன் ஏனைய கட்சிகள் கூட்டாக அமைகிற இன்னும் அது சாத்தியமில்லை. அது அந்த அரசாங்கக்குள்ளே தான். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள அந்த கொள்கை எப்படிப்பட்டதுன்றது வந்து வேற, அது வேறையாக தனியாக பார்ப்போம். ஆனால் ஏதோ
அந்த ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு சீரியஸான ஒரு கட்சியினுடைய நேரடி முகாமைத்துவத்துக்கு கீழே இந்த ஆட்சி இயங்குது. அதன் அர்த்தம் அரசு இயங்குது, இந்த நாடு இயக்கப்பட்டு கொண்டு இருக்கு. அப்போ அது வந்து ஒரு புதிய அனுபவம், நாட்டுக்கு ஒரு புதிய அனுபவம். அப்போ அப்படி இருக்கும்போது அதில் உள்ள நன்மை என்னன்னு சொன்னால், ஆட்சி செய்கிறவர்கள், அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்மார் எல்லாரையும் வந்து கட்டுப்படுத்துகிற அந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து அங்கே இருக்கும். அப்போ கட்சி வந்து தீர்மானிக்கும் யார் எந்த இடத்துல நியமிக்கிறது, மற்றது அவர்கள் வந்து தவறிட்டு அதுக்கான ஒழுங்கு நடவடிக்கைகள் என்றதெல்லாம் இருக்குது. இந்த டிசிப்ளின் வந்து கடந்த காலங்களில் இல்லாத ஒரு பண்பாக நான் பார்க்குறேன். அது நமக்கு வசதியான, மக்களுக்கு அது ஒரு வசதியானது. என்று சொன்னால் அந்த கட்டுப்பாடு இல்லாதால தான் கடந்த காலங்களில் ஒரு தற்றுணிவாக அவர் எடுத்தார்க்கை போல அவங்கவங்க எல்லாத்தையும் இதை கரப்ஷனுக்கு கொண்டு போனது, இந்த நாட்டை சீரழித்தது, அவர்கள் நினைச்சது. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாருடைய ஃபைல்களும் இப்போ வந்து கோர்ட்ஸுக்கு போயிட்டு. ஸோ அப்போ வரிசையாக எல்லாரும் உள்ளுக்குள்ளே போய் கொண்டு இருக்காங்க, இன்னும் போகிறது இருக்காங்க. ஈவன் அது சின்ன சைஸில் அது சின்னதோ பெருசோ எல்லாருக்கும் தான். அப்போ வேகப்படுத்துறதுக்கான தனி நீதிமன்றங்கள் மேலதிகமாக நியமிக்கப்பட்டிருக்கு, நீதிபதிகள் புதுசாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெருக்கப்பட்டிருக்கு. வேகமாக இவ்வளவு காலம் எல்லாம் அந்த அந்த குவிஞ்சு கிடந்த ஃபைல்கள் எல்லாம் வந்து ஈஸியாக தரும். அப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குற நேரம் நாம் அங்கே தான் இது பண்ண வேண்டியிருக்கு. அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் என்னென்னா, இப்போ மக்கள் சொல்லுவாங்க அல்லவா, நீங்கள் இது வேகம் காணாது, நாங்கள் சொன்னது இந்த வேகத்துக்கு இல்லை, இன்னும் நீங்கள் வந்து இது பண்ணணும்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல இந்த விமர்சனம் வைக்கும்போது நாங்கள் பார்க்கணும், இப்போ மக்கள் ஆணை எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு? மக்கள் ஆணை வந்து இந்த தவறுகள் செய்யக்கூடாது, நீங்கள் வந்து சிவில் நிர்வாகத்துறையை வந்து நீங்கள் கையில் எடுக்க இயலாது, நீதித்துறையை நீங்கள் கையில் எடுக்காது, நீங்கள் போலீஸ் ஆக இயலாது, நீங்கள் வந்து கட்டளை இட இயலாது. இதற்கு நீங்கள் சட்டங்களை உருவாக்குறதுக்கான பாடி தான் நீங்கள். பாராளுமன்றம் அதுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த வேலையை மட்டும் பாருங்கன்றதுக்காக தான் இந்த அரசாங்கங்கள் நியமிக்கப்படுறது. அப்போ அதுக்கும் மேலே திருப்பியும் போயிட்டு ஏன் நீங்கள் அவங்கள பிடிக்கலன்ற, அது வந்து பிடிக்கிறது போலீஸ்ட வேலை அல்லது நீதிமன்றங்களுடைய வேலை, அவர்கள் வந்து தீர்ப்பு வழங்குறது வந்து. அப்போ அந்த தீர்ப்பையும் வழங்கி அவர்களை பிடிச்சி கொண்டு போகிறது, அந்த வெள்ளை வேன் கலாச்சாரமோ அல்லது தாங்க நினைச்சது தட்டுணி உள்ள இரவா அந்த இன்னார தூக்குன்னு சொல்கிறதோ வந்து அந்த காலம் கடந்துருச்சு. அப்போ இந்த அரசாங்கம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னா நாங்கள் வந்து அவர்களுக்கு இந்த பொறுமை காக்க வேண்டியிருக்கு. இப்போ மக்கள் எதுக்கு ஆணையிட்டார்களோ அந்த ஆணையை நிறைவேற்றுறதுக்கு அவர்கள் அனுமதிக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும். நான் நினைக்கிறேன் அது நடக்குதுன்னு. இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆட்சி ஏற்ற காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெறும் சட்டங்கள் வந்து இந்த சட்டங்கள் நிறைவேற்றுறதுல அதிகமான மெனக்கட்டு கொண்டிருக்கிறாங்க. புதிய சட்டங்கள் உருவாகிறதும் ஏனைய சட்டங்களை திருத்துறதும் அந்த வேலையில் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் எதிர்கட்சிகளுடைய குழப்பங்களை மீறி, எதிர்கட்சிகளுடைய தடைகள், அவருடைய நேர விரயம்ன்றது உங்களுக்கு தெரியும். பாராளுமன்றத்தில் விஷயத்தை விட்டுட்டு நேர விரயம் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி அதையும் மீறி இந்த வேலை வந்து நடக்குதுன்னு சொன்னால் அது பெரிய விஷயம். அதுதான் நமக்கு தேவையானது, மக்களுக்கு தேவையானது. ஸோ அதைத்தான் நான் நினைக்கிறேன். இப்போ வலிமையாக நாம் இந்த எல்பிபியினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பல விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த இதை நான் ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இந்த நிலையில தான் ஆரம்பத்திலிருந்து இந்த எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் முன்வைக்கிற ஒரு பல விமர்சனங்கள் இருக்கு. அதில் பிரதானமான ஒன்று சொன்னால், நாட்டில் அரசாங்கத்தில் எடுக்கப்படுற முடிவுகள் எல்லாமே பலவத்தையில் எடுக்கப்படுற முடிவுகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட உங்களுடைய முதலாவது விஷயத்திலே நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்க, கட்சியில் எடுக்க அந்த ஒழுக்க சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், மீனே விஷயங்களாக இருக்கலாம், அதெல்லாம் கட்சி ரீதியாக அவங்க ஒழுங்காக சரி செஞ்சுக்கிட்டு வராங்கன்னு. ஆனால் எதிர்கட்சி முன்வைக்கிற விடயங்கள் வந்து அதன் பிரதான செயலாளராக இருக்கின்றது டில்வின் சில்வா அவர்கள். அவர் தான் பின்னுக்கு இருந்துக்கிட்டு எல்லா ஓர்டரையும் கொடுக்குறாரு. அதற்கேற்றாற்போல்தான் அருணகுமார் சனகா ஜனாதிபதி, பிரதமர் அருண் அமரசூரிய இவங்க இந்த அரசாங்கம் செயற்பட்டு கொண்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து அது என்ன தவறுன்னு நான் கேட்பேன். அதை கேட்டால் இந்த இப்படி கேட்கும்போது சில பேருக்கு அது என்ன பதில்ன்ற மாதிரி வரும். நான் இப்படி கேட்குறேன், மக்கள் வந்து கொடுத்த ஆணை வந்து அந்த கட்சியினுடைய விஞ்ஞாபனத்துக்கு கொடுத்த ஆணை, அந்த கட்சியினுடைய விஞ்ஞாபனத்துக்கு, அந்த கட்சியினுடைய தலைமையகம் அங்கே இருக்குது, அவர்கள் வந்து இதை இயக்குகிறார்கள். அதில் என்ன தவறு இருக்க முடியும்னு நான் கேட்குறேன். என்ன சொன்னால், அப்படி ஒன்று இருக்க போய் தான் இந்த ஆட்சியில் வந்து யாரும் தவறு செய்யாமல் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஓரிரு தவறுகள் வந்து வந்த நேரமும் கூட உடனடியாக அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அந்த துணிவு இருக்குது. ஈவன் ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அவரை வந்து நீக்கிறதுக்கு, அவர் மீதான ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முழு அதிகாரமும் அங்கே கட்சிக்கிட்ட இருக்குது, பலவத்தையிலே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அது இவ்வளோ காலம் இல்லாதது.
ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இலங்கையில ஒரு மரபார்ந்த ஒரு ஒரு இலங்கையினுடைய தேசிய கட்சிகள், ஐக்கிய தேசிய கட்சியா இருக்கட்டும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா இருக்கட்டும், ஈவன் பொதுஜன பெரமுனையா இருக்கட்டும், இவர்களுக்கு ஒரு 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 அவருடைய கட்சி விதிகள்ல இருக்குது. யார் ஜனாதிபதியாக வருகிறாரோ அல்லது ஆட்சியினுடைய தலைவராக வருகிறாரோ, அவர் வந்து கட்சியினுடைய தலைவராக இயல்பாக வரணும். அவர் கட்சியினுடைய தலைவராக கட்டாயம் இருக்கணும். அப்படித்தாங்க. ஆனா இங்க வந்து அப்படி இல்ல. கட்சியினுடைய தலைவராக கட்டாயம் இருக்கணும்னு இல்ல. ஏன்னா, அங்க வந்து அ அப்படி வந்த ஒருத்தர வந்து நாங்க ஒண்ணுமே செய்யலாமா? ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு அதிகாரங்கள் குவிக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதி முறை இருக்குது. ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை வந்து இலங்கையில இருக்கிறது ஒரு தனி விசேட அதிகாரங்கள கொண்ட ஜனாதிபதி முறை. அப்படியெல்லாம் இருக்கிற ஒருத்தர் வந்து ஜனாதிபதியும் ஆகி, கட்சியினுடைய தலைவராகவும் இருந்து, ஒட்டுமொத்த நாட்டையும் வந்து தீர்மானிக்கிற, மக்கள தீர்மானிக்கிற, அவருடைய தலைவிதியை தீர்மானிக்கிற, அவர் தான் நினைச்ச எதையும் இப்ப ஜெயார் சொன்னது போல, ஆணை பெண்ணாகவும், பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர, ஏனைய அனைத்தையும் இந்த அதிகாரத்தை கொண்டு செய்யலாம் என்று சொன்னது போல, அவ்வளவு அதிகாரங்கள் குவிஞ்சிருக்கிற ஒருத்தர். அப்ப அவர் வந்து ஒரு 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 கட் ஒரு ஒரு மூக்கணாங்கயிறு போட்டு வச்சு இருக்கணும் அவர. அது வந்து பிளவத்த செய்யுது. அதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்ப இந்த நேரத்துல தான் இலங்கையில இருக்கின்ற இந்த பொருளாதார குறியீடுகள்ல வந்து இப்போ அண்மை காலமா ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்கு. ஏற்றுமதி வருமானமாக இருக்கலாம், அந்நிய வெளிநாட்டிலேருந்து வருகின்ற வருமானமாக இருக்கலாம், டாலர் கையிருப்பாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் நம்பர்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு. ஆனாலும் ஒரு சாமானியருடைய வாழ்க்கை அது வந்து மாறி இருக்கான்னு கேட்டால் பெரிய அளவில் மாற்றம் காணாம தான் இருக்கு. மக்களுடைய வாழ்க்கை செலவுகள் அதிகமாக தான் இருக்கு. இப்போ நேற்று கூட ஒரு புதிய அதாவது இருக்கின்ற வரி அதிகரிக்கப்பட்டிருக்கு ஒரு சில விடயங்கள்ல. இப்போ இப்படி இருக்கும்போது பொருளாதார ரீதியான குறியீடுகள் அதிகரிச்சாலும் மக்களுடைய வாழ்க்கை சுமை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தானே இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்தும் கூட கேள்வி இருக்கு. உண்மையிலே நான் என்னுடைய அவதானிப்பின்படி, நான் இப்படியெல்லாம் சொல்லும்போது என்பிபிய பாதுகாக்கிறதாக நினைச்சுக்கொள்ள வேணாம். இது நான் என்னுடைய அவதானத்துல நான் கவனிக்கிறேன் என்னன்னா, இந்த மக்கள் இந்த அளவு சிக்கல் இல்லாம இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, அப்பேற்பட்ட நிலைக்கு தள்ளிட்டு தான் இந்த இந்த நாட்ட தள்ளிட்டு தான் போனவங்க. ஸோ அது வந்து திரும்பவும் இவ்வளவு வேகமாக ரிகவர் பண்ண முடியுமான்றது வந்து உலகமே ஆச்சரியமா தான் பார்க்குது. ஸோ இந்த அளவு அ அ இருக்கிறதே இன்றைக்கு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன் உண்டு. ஆகவே இந்த இந்த வாழ்க்கைச் சுமை இதை விட அதிகமாக ஆகி, எல்லோரும் மிக மோசமான நிலைக்கு இருக்க வேண்டிய நிலையிலிருந்து இந்த இடத்துக்காவது வந்திருக்கிறத வந்து நான் பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அதை விட எல்லாத்தையும் விட என்னன்னு சொன்னா, இப்ப என் போன்றவர்கள் வந்து கடந்த 30, 35 வருஷமாக நாங்க வந்து இடதுசாரி அரசியல் செய்றோம். எங்களுக்கு வந்து ஒரு IMF, வேர்ல்ட் பேங்க் மீதான அதுதான் எங்களுடைய பொது எதிரியாக நாங்க வரிந்து கொண்ட ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அதில எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஈவன் இன்றைக்கு இதெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற JVP, NPP உட்பட இந்த IMF, வேர்ல்ட் பேங்க்குக்கு வந்து எதிரான அடிப்படையில வந்து அதற்கு எதிரான கொள்கைகள கொண்டிருக்கிறவர்கள் தான். ஆனா, அது மீறி ஒன்றும் இன்றைக்கு செய்ய முடியாத நிலைக்கு கடந்த கால அரசாங்கங்கள் நிப்பாட்டிட்டு தான் போயிருக்குது. அவர்கள இல்லன்னு சொல்லி தள்ளிட்டு ஒண்ணும் போயிறாது. அவருடைய தயவு தேவைப்படுது. அவர் ஏற்கனவே எடுத்த கடன்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பொறுப்பு கூற வேண்டியிருக்கு. ஸோ, அதில இருந்து கொண்டு தான் மீதி எல்லாத்தையுமே நகர்த்த வேண்டியிருக்கு. அப்ப அவருடைய கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ, அந்த விதிகள வந்து வேற வழியில ஏற்றுக்கொண்டே ஆகணும். இல்லன்னா, அவர்கள் வந்து கடனை உடனே செலுத்தச் சொல்லி சொல்வார்கள். இதை எங்களுடைய விட மோசமான வங்குரோத்து நிலைக்கு நிலைமைக்கு தள்ளுவார்கள். அல்லது புதிய கடனை தராமல் நிற்பார்கள். அப்படியான இது. ஆனா, இன்றைக்கு வந்து எங்களுக்கு நிறைய சலுகைகளும் வந்து இதுக்குள்ள இருக்குது. கொஞ்சம் தள்ளி போடப்பட்டிருக்கு. ஆனா சில இன்னும் அந்த விஷயங்கள சலுகைகள் மக்கள் உணராமல் தான் இருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த சலுகைகள வந்து அவர்கள் எப்படி அது பயன்படுத்தப்படுது என்று சொல்லி. இப்ப சில விஷயங்கள் எனக்கெல்லாம் இருக்கிற விமர்சனங்கள் இப்ப கடந்த சில மாதங்களுக்கு முதல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். பாடசாலை புத்தகங்கள். இப்போ ஒரு ஒரு நாங்கள் வந்து ஒரு எழுத்தாளர்களாக இலங்கையில பத்திரிகைகள் நிறைய மூடப்பட்டிருக்கு. நிறைய புத்தகங்கள் வெளியிடுற வெளியீட்டாளர்கள் வந்து புலம்புறாங்க, அழுகுறாங்க. வெளியீட்டாளர்கள் இப்ப சாதாரண புத்தகங்களுடைய விலைகள் வந்து பயங்கரமா இருக்குது. ஒரு சாதாரண ஒரு சிறிய ஒரு 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 150 பக்கம் கொண்ட, 200 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தோட விலை 1000க்கு மேல தான் இருக்குது. அல்லது 700, 1000க்கு மேல தான் இருக்குது. அந்த அளவு எப்படி ஆக முடியும்? அப்ப இதெல்லாம் வந்து இது பண்ணா பேப்பரினுடைய விலை இங்க. அப்ப பேப்பரினுடைய விலைக்கு இவ்வளோ டேக்ஸ் பண்ணணும்ன்றது வந்து அது IMFனுடைய விதி அது. அது மீறி இவர்களால போக முடியல. அப்ப 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 கொஞ்சம் கணிசமான அளவு இவர்கள் அந்த கடன் நிலையை தாண்டினா மட்டும் தான்
அது சம்மந்தமான இதுக்கும் வரலாம். இப்போ ஏன்னா நாங்களாம் கேட்குறோம், குறைந்தபட்சம் இந்த பிள்ளைகளினுடைய கல்வி சார்ந்த இந்த மெட்டீரியல்ஸ், ஸ்டேஷனரிஸ்கள், அவருடைய கொப்பி, புத்தகங்கள், பயிற்சி நூல்கள் இதனுடைய விலையெல்லாம் சரியான உயர்வு. இப்போ எடுத்தெடுப்பில் சாதாரண மக்களுக்கு இது என்ன இப்படி இந்த அரசாங்கம் செய்துன்ற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு தெரியும் இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த மற்ற பிரச்சனைகள். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் காலம் நான் நினைக்கிறேன் இது இது அவ்வளோ தூரம் நீடிக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் வந்த உடனே இதுவரை காலமும் இல்லாத ஒரு விஷயத்தை இன்னொன்று நாங்கள் பார்க்குறோம். கடனை மீள செலுத்துகிற வேலை அது வந்து ஒரு பெரிய அளவில் நடக்குது. அப்போ நாங்க அது தெரிஞ்சுக்கிறோம் கூட. ஆமா. கடந்த வருடங்கள் எல்லாம் இது கேட்க கூட முடியாம இருக்கும். ஆனா இப்போதான் அண்மையில கேட்டோம், கடனை திருப்பச் செலுத்துறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஒரு தொகை செலுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் ஆமா. கூட நம்ம பார்க்குறோம். ஆமாம். அப்போ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவானது. அது கொஞ்சம் வேகப்படுத்தப்படும் போது நான் நினைக்கிறேன் மக்கள் வந்து அதனுடைய நலன்களை அனுபவிப்பார்கள். மக்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சு கொண்டு இருக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு அது. இதை விட மோசமான நிலைக்கு நாங்கள் அந்த நிலையிலிருந்து வந்திருக்கோம்ன்றதையும் மனசில் வச்சா சரி. இப்படி இருக்கிற இடத்துல தான் இன்னும் ஒரு விஷயம் இப்போ நாங்கள் பொதுவாக பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால், ஊழல் மோசடிகள் சம்மந்தமாக இப்போ அதிரடியான நிறைய கைதுகள் நடக்குது, வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்படுது, உத்தரவுகள் அதிரடியாக பிறப்பிக்கப்படுது. இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் பொருளாதாரத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகணும். அதே மாதிரி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, இந்த ஊழல் மோசடிக்காரர்களை எல்லாம் நாங்கள் சட்டத்தின் முன் நிறுத்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதியையும் நடைமுறைப்படுத்தணும். இது ரெண்டும் செய்யும் போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இது அதிகமாக இருக்குது, இது ஊழல் மோசடிகளில் ஆக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பொருளாதார ரீதியாக நமக்கு பெருசாக காண்றதுக்கு இல்லை, ஆனால் அந்த முன்னேற்றங்கள் கொஞ்சம் எங்களுக்கு அந்த குறியீடுகளை அவதானிக்கூடியதாக இருக்குது. எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க? ஒரு புறம் மக்கள் வந்து தங்களுடைய தேவைகள் சார்ந்த இந்த ஏனைய பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது இவர்கள் வந்து ஊடகங்களில் இந்த ஊழல், இந்த குற்றச்சாட்டுகள், ஏற்கனவே இருக்கிற முன்னாள் அரசியல்வாதிகள் மீதான வழக்குகளை எடுக்கிறது கூடாக அது வந்து கீழே போகுது மற்ற செய்திகள், அல்லது இதை வச்சு தான் அதில் சமாளிக்கிறாங்கன்ற மாதிரியான இருக்காது. நான் அப்படி நினைக்கல. ஏன்னு சொன்னால் மக்கள் வந்து ஆணை கொடுத்தது அதுக்கும் தான். அதை முக்கியமாக செய்ய சொல்லியும் கேட்டது, வேகமாக செய்ய சொல்லியும் கேட்டது. அது இந்த அரசாங்கம் செய்யுது. இவ்வளோ காலம் கொஞ்சம் காலம் எடுத்தது என்ன, அதுக்கான அடிப்படை விஷயங்கள் எல்லாம் அமைக்கிறதுக்கு அதை திரட்டணும். சேம் டைம் அதுக்காக காத்துட்டு இருக்கல. அதே சமயம் வந்து நீதிமன்றங்களை உருவாக்குறது, அதுக்கான கட்டடங்கள் ஒதுக்குறது, அதுக்கான வளங்கள் ஒதுக்குறது, அதுக்கான சட்டங்களை சரி செய்து கொண்டு வர்றது, இது எல்லாத்தையுமே அவர்கள் வந்து தயார்படுத்தி கொண்டு இருந்தாங்க. இப்போ ரைட் வந்தாச்சு. இப்போ எல்லாம் வேகமாக நடக்குது. எல்லாம் வரிசையாக இப்போ வர போகிறாங்க. அப்போ போகிறாங்க. நாங்கள் பேசுகிறதுக்கு இந்த தருணத்தில் தான் நாமல் ராஜபக்சனுடைய வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ் பில்டிங் சம்பந்தமாக மீண்டும் சட்டம் அதிபர் திணைக்களத்தின் அறிவுறுத்திருக்காமே மீண்டும் அந்த வழக்கு தொடங்கியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஊழலாக சொல்லப்படுற ஒரு இளைஞனுடைய முக்கியமான. ஆனால் இந்த இடத்துல நாமல் ராஜபக்ச சொல்லியிருந்தார், ராஜபக்சக்கள் மீது இப்போது இருக்கின்ற இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது முன்வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் இவர்களாலே சுத்தப்படுத்தப்படும். அப்படின்னா இவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இந்த அரசாங்கமே நிரூபிக்கும் பாருங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்றாரு. இப்போ அப்படி ஒரு நிலைமை வருமா, இல்லைனா அதுக்கு எதிர்மாறா இவங்களாம் உள்ளுக்கு போகிறது நடக்கும்? நிச்சயமா இல்லை, அதுக்கான வாய்ப்பே இல்லை. மக்கள் விட மாட்டாங்க. அரசாங்கம் விடுதோ இல்லையோ மக்கள் வந்து அதுக்கான தயாரில்லை. நீங்கள் இப்பயும் பார்த்தீங்கன்னா அவர்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு செய்தி வந்தாலும் நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் எல்லா இடங்களையும் போய் பார்க்குறது, கீழே போய் பார்த்தா அந்த மக்களுடைய ரெஸ்பான்ஸ் தெரியும் எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லி. அது எந்த விதத்துலையும் மாற்றங்கள் இல்லை. ஏற்கனவே இவர்கள் வந்து அந்த யுத்த வெற்றியை நாங்கள் செய்தோம் என்ற அந்த ஒரு இதை வச்சுக்கொண்டு அரசியல் செய்து கொண்டு இருந்தார்கள் தானே. இப்போல்லாம் அதுக்கும் எக்ஸ்கியூஸ் கிடையாது. அப்போ இப்பயும் வந்து உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டமோ ஏதோ நடந்தால் கூட அவர்கள் வந்து இப்போ மேன் பவர்லேருந்து ஆட்கள் கொண்டு வர நிலைமை தான் இவை இருக்குது. ஸோ ஒரு பெரிய கூட்டத்தை அவர்கள் வந்து கூட்ட முடியாத நிலை இருக்குது. பயப்படுறாங்க இப்போ வந்து ஒரு பகிரங்கமான ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு. ஏன்னா கூட்டத்தை வச்சு இவர்களுடைய அதாவது மக்களும் மீடியாக்களும் அரசியல் சக்திகளும் கணிச்சிடும் இவருடைய பலம் எவ்வளோன்னு சொல்லி. ஆகவே வந்து கூட்டம் ஒன்று இந்த ஏற்பாடு செய்கிறதுக்கே பயப்படுறாங்க. இப்போ முன்னெல்லாம் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்திருக்கலாம், பகிரங்க கூட்டம், அரசாங்கம் இப்படி பழி வாங்குது எல்லாம் வந்து வரணும் தான், அப்படி தானே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி பகிரங்கமாக கூட்டங்களை நடத்துங்களேன், முடியாது. ஸோ அப்போ இதுகளையும் சேர்த்து நாங்கள் இந்த நிலைமையை கவனிக்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக அவர்கள் மீது இந்த வழக்குகள் வந்து ஒரு பாசிட்டிவான இடத்துக்கு போகுது. மற்றது எல்லா வழக்குகள்லையும் வந்து அவர்கள்
அவர்களுக்கு எதிராக அமையும்னு நான் நினைக்கல. ஏன்னா நிறைய சாட்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டுருச்சு. ஆனால் ஒன்று ரெண்டு இல்லை, ஏராளமான குற்றங்கள் இருக்கிறதால ஒன்றிலும் தப்பினாலும் மற்றதுல அகப்படுற நிலைமை தான் இருக்குன்றது வந்து இப்போ பகிரங்கமாக தெரியுது. சில வழக்குகளில் வேறு வழியில் தப்புறாங்க, தப்புற நேரம் மக்கள் சொல்கிறாங்க வந்து அந்த அவங்கள விட்டுட்டீங்க அரசாங்கத்துக்கு திட்டுறாங்க. ஆனால் அரசாங்கத்தில் வேலை இல்லை. அது வந்து நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்றம் தன்னை வேலையை பார்க்குது. ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது உரிய சாட்சிகள் வந்து போதாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் வேறு வழி இல்லை. நீதிமன்றத்தினுடைய இதுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. இந்த அரசாங்கம் வர்ற நேரமும் இவர்களுக்கு வந்து ஒரு ஒரு 2 விதமான சக்திகள் இருந்ததாக நான் பார்க்குறேன். இது என்னுடைய பார்வை. ஒன்று வந்து மக்களாக தன்னிச்சையாக டிஜிட்டல் இந்த இவர்களுக்கு ஆதரவான சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் செய்கிற ஆட்களாக மாறினார்கள் அந்த பீரியடில். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்களும் வந்து ஆட்களை அவர்களும் செய்தார்கள். அதாவது அந்த மாதிரியான ப்ரொமோஷனுக்கு வந்து ஆட்கள் வச்சு செய்தாங்க. ஸோ இந்த ரெண்டுமே நடந்தது. ஏன்னு சொன்னால் எதிரிகள் அவர்களை பொறுத்தவரையில் எதிர் கட்சிகள் வந்து இதை விட ஸ்ட்ராங்காக பெரிய அளவில் ஏன்னா இந்த ஊழலுக்கு பழக்கப்பட்ட பல பண முதலீடுலாம் தோற்க போகிறாங்க. இனிமேல் தொடர்ச்சியாக ஊழல் செய்யலாது, வியாபாரம் செய்யலாதுன்ற நிலையில் அவர்கள் எல்லாரும் இவர்களுக்கு வந்து ஃபண்ட் பண்ணினாங்க. அப்போ அந்த ஃபண்ட் எல்லாம் இவர்கள் பயன்படுத்தினது மிக முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஒன்று வந்து தங்களுக்கு ஆதரவான ப்ரமோஷன் செய்கிறது ஒன்று. ரெண்டாவது தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அல்லது போனால் எதிரான பிரச்சாரங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கறது, அதை தாக்குப்பிடிக்கிறது, அதை இல்லைன்னு சொல்கிறது அல்லது அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் இதை செய்யணும். அப்போ இதெல்லாம் செய்யணும்னா பெரிய டீம் வச்சு வேலை செய்யணும். அதை செய்தாங்க. இன்றைய நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பயும் இவர்களுக்கு இருக்கிற பெரிய அளவில் காசு கொடுத்து பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸை வந்து ஹயர் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து அரசாங்கத்தை விட எதிர்கட்சிகள் கையில் தான் இன்றைக்கு மீடியாக்கள் நிறையா இருக்குது. அது நமக்கு தெரியும். அவர்கள் கையில் தான் தெரியுது, பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அந்த ப்ரொமோஷன் எல்லாத்தையும் அந்த பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்கு அரசுக்கு அன்றைக்கு இருந்த பலம் இன்றைக்கு இல்லை. அது நான் சொல்ல சோஷியல் மீடியா அன்றைக்கு இவங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அவங்கவுங்க வேலையில் பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்போ இப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. யார் ஆக்கள்னு சொன்னால் இன்னும் இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கணும், இந்த எதிரிகள் எல்லாம் தண்டிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிற ஆக்கள் இந்த சோஷியல் மீடியாவில் மற்ற ஆக்களுக்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அந்த இந்த ஏஐ வார், அதாவது நான் சொல்கிறேன் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வார் ஒரு பக்கம், இந்த மாதிரியான டிஜிட்டல் ப்ரொமோஷன்களுக்கு எதிரான இந்த வார் வந்து இன்னும் ஒரு தனி வார். அந்த போர்களை நாம் கண் முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோமே, நீங்கள் சொன்னீங்களே இந்த வழக்குகள் இதுகள் எல்லாத்துலேயும் சம்மந்தமாக ஒரு துணிச்சலாக அவங்க ஏன் இவ்வளோ பேசுகிறாங்கன்னு சொன்னால் இந்த சோஷியல் மீடியாவில் தாங்கள் வந்து ஈஸியாக ஆக்களுடைய மண்டிய கழுவலான்ற நம்பிக்கைகள் இருந்து தான். இப்போ அந்த இடத்துல தான் எனக்கும் இன்னொரு விஷயம் மைண்டுக்கு வந்துச்சு. என்னென்னா 2022 நாடு வங்குரோத்து நிலை அடைஞ்சதுக்கு அப்புறமா குடும்பமே, ராஜபக்ஷ குடும்பமே ட்ரிங்கோ பேஸுக்கு அங்கே போயிட்டு தலைமறைவானாங்க. அதுக்கப்புறம் கோட்டாபே ராஜபக்ச நாடை விட்டே கடந்து ஓடி ஒழிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனால் பாருங்கள், அப்போதெல்லாம் தலைமறைவாக இருந்து விட்டு இப்போது வெளியே வந்து தைரியமாக பேசுகிறாங்க. அவங்க எதுவுமே தப்பு பண்ணலை, அவங்க கைகளில் கரை படியலை, அவங்க கையில் ரத்தமே படாத மாதிரி அவங்க கதைக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துக்கிறது இன்றைக்கி இன்னமே ஒருத்தமொத்த நாட்டு மக்களுக்கும் தெரியும். இப்போது இன்னைக்கு இவங்க வந்து இப்படி தைரியமாக வெளியில் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதற்கான சூழலையும் இந்த என்பிபி அரசாங்கம் தானே உருவாக்குனுச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அது 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 என்பிபி அரசாங்கம் உருவாக்கிச்சுன்றது வந்து எந்த இடத்துல வருதுன்னு சொன்னால் இவர்கள் எல்லாம் இலகுவாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன துணிச்சல் இன்றைக்கி வந்து ஈஸியாக இருக்கிறாங்க, ஏன் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்ற இடத்துல இருந்து தான் அது வருது. அதுக்கு தான் நான் ஏற்கனவே நான் சொன்ன அதே பதில். அதாவது அவர்களுக்கு அந்த தண்டிக்கிறதுக்கு அல்லது பண்ணலாம் அந்த வழக்குகளை ஒரு சட்டப்படி அதை முன்னெடுக்கிறதுக்கு தேவையான முழு பேஸும் உருவாக்குறதுக்கு ஒரு காலம் எடுத்திருக்கு. அந்த காலத்தை இவர்கள் பயன்படுத்தினார்கள். அடுத்தது வந்து அவர்கள் வந்து எடுப்பில் போயிட்டு ஆக்களை பிடிச்சி உள்ளுக்குள்ளே போடுற நிலை அல்ல. அந்த ப்ரோசஸ் வந்து அந்த கெப்பை இவர்கள் நல்ல தாராளமாக பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நாவல் ராஜபக்ச போன்றவர் வந்து துணிச்சலாக முடிஞ்சால் அந்த காஷ்மீர் இஃப் யூ கேன்னு சொல்லி ஒரு ஃபிலிம் பார்த்தீங்களா, அதே மாதிரி லெவலில் தான் இவர்கள் வந்து இயங்குகிறார்கள்.
துணிச்சலாக முடிஞ்சா அது ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி வேற வழி இல்ல. அதுதான் சொல்லணும். அவர்கள் தான் அதுதான் செய்யணும். காண்பித்துக் கொள்ளணும். இது பண்ணணும். அது மட்டும் இல்ல. இவர் நாட்டை விட்டு எங்க ஓடுனாலும் கொண்டு வந்து குடுக்குறதுக்கு இன்றைக்கே தெரியும். பஸ்ஸுக்கு இன்டர்போல் நோட்டீஸ் அப்படி அப்படியே இருக்க ஓ! போறாங்க. அது மாரி இன்றைக்கு எத்தனையோ பேர் துபாயிலயும் அங்கங்கே எல்லாம் யார தேடிக் கொண்டிருந்தாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிட்டா கொண்டு வந்து நிறுத்துற இதுக்கு வந்து முடியுது. நிறைய நாங்க பார்த்தும் இருக்கோம். இப்போ தலைமறைவாகியிருந்த எத்தனையோ பாதாள உலக நடவடிக்கை செயற்பாடுகள் ஈடுபட்டிருந்த குற்றவாளிகள் அவங்க எல்லாமே இப்போ அழைத்து வரப்பட்டிருக்காங்க நிறைய பேர். ஆகவே உலகத்தில் எங்க போனாலும் இவர்கள் வந்து தப்ப முடியாதுன்றது. ஆகவே இலங்கையிலிருந்து அவர்கள் ஃபேஸ் பண்ணுறது வேற ஒரு வழி இல்லை. இவர்கள் நினைக்கிறார்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணி தாங்கள் வெல்லலாம்னு சொல்லி. ஆனால் முக்கியமான ஆட்கள் நாட்டை விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒருத்தர் போயிருக்கிறார். அவர் முக்கியமான ஆள். அவர் நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலை நடக்குது. மிகுதியாக்களுடைய சில பேருடைய பாஸ்போர்ட்டுகள் பறிக்கப்பட்டிருக்குது. வெளியில் போக இயலாது. அப்போ இந்த நிலைமையெல்லாம் தெரியும் இவங்களுக்கு சுற்றி. உங்களுக்கு தெரியும் இந்த இப்போல்லாம் வந்து வர்ற எல்லா பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் நடந்த அந்த செங்கோலை தூக்குறதுக்காக நடந்த அந்த முன்னாள் நடந்த அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இதெல்லாம் வந்து இது பண்ணுது அவங்களே எல்லாம் இங்கே வந்துட்டு அவங்களுக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் எதிரான கேஸுகள் எல்லாம் ஒரு கடைசி கட்டத்தில் இப்போ நாளைக்கு எல்லாரும் வரிசையாக போகிறாங்கன்ற நேரம் வேறு வழியில் இது இந்த இந்த இடத்துக்கு சில தங்கள்கிட்ட என்னத்தை மேக்ஸிமம் பாய்க்க முடியுமோ அதெல்லாம் பாய்க்க பார்க்குறாங்க. ரைட். அடுத்ததாக நாங்கள் நிச்சயமாக மலையக சம்மந்தமாகவும் நாங்கள் பேசி ஆகணும். இப்போ நீங்கள் மலையகத்துக்கும் போகிறதுக்கு தயாராகி இருக்கீங்க. இருக்கின்ற ஒரு பிரச்சனை தான் அண்மையில் ஏற்பட்ட டித்வா ஒரு சூறாவளி. அதன் காரணமாக ஒரு பாரிய பாதிப்புக்கு மலையகம் முகம் கொடுத்தது. ஆனால் இந்த டித்வா பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் கூடாரங்களில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னமும் வீடுகள் வழங்கப்படவில்லை. அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் இருக்குது. மலையகத்தவர்களுக்கு இருக்கின்ற காணி உரிமை வீட்டுரிமை பிரச்சனைகள் இன்னமும் அவற்றுக்கு ஒரு சரியான தீர்வு இந்த அரசாங்கத்தால் வழங்கப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எதிர்க்கட்சியில் இருக்கவங்களால முன்வைக்கப்படுது. எதிர்க்கட்சியில் இருக்க அதே முதல்ல மலையகத்தில் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் செய்தவர்கள் தான் இன்னைக்கு அந்த விஷயங்களை முன்வைத்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உலகத்தில் வந்து எந்த ஒரு இயற்கை அனர்த்தமாக இருக்கலாம், செயற்கை அனர்த்தமாக இருக்கலாம். இந்த அனர்த்தங்களில் வந்து முதலாவது பாதிக்கப்படுபவரும் விளிம்பு நிலையில் உள்ளவர்கள், இரண்டாவது மூன்றாவது பாதிக்கப்படுபவர்களும் அவர்களே என்கின்ற ஒரு தியரி ஒன்று இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் இருந்து இந்த விஷயத்துக்கு போகிற இந்த தித்வாக்குள்ள ஏன்னா அது நமக்கு முக்கியம் நினைக்கிறேன் இந்த இடத்துல பதிவு செய்கிறதும். 1990களினுடைய இறுதி பகுதியில் கிட்டத்தட்ட கொலன்னாவை எண்ணெய் தாங்கி அடிக்கப்பட்ட அந்த தாக்கப்பட்ட நேரம், அதாவது கொழும்புக்கு யுத்தம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி எல்லா சிங்கள பத்திரிகைகள்லையும் வந்து தலைப்புச் செய்திகளாக போடப்பட்டு இங்கே கொழும்பில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அதாவது தாக்குதல்கள் நடக்குது, ஆயுததாரிகள் பல இடங்களில் மறைந்திருக்கிறார்கள், பல கைதுகள் நடக்குது, சாதாரண மக்கள் சாதாரண தமிழர்கள் நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க, குறிப்பாக மலையாள இளைஞர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருந்தவர்களும் வந்து கைது செய்ய இப்படியெல்லாம் நிறைய நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். இந்த சூழலில் எல்லாருடைய ஃபோக்கஸ் இங்கே இருக்கும்போது எல்லாருடைய கவனமும் இந்த எப்போதும் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு பின்னால் இருக்கும். ஆனால் நாம் வந்து எப்போதும் அந்த மெயின் ஸ்ட்ரீமை விட்டு அதுக்கு வெளியில் பல விஷயங்கள் நடக்கும்னு நமக்கு நல்லா தெரியும். அது வந்து இந்த விளிம்பு நிலையை நோக்கி தான் நடக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தேடி கொண்டு வரேன்னா ஒரு செய்தி ஒன்று நமக்கு கிடைக்கிது. என்னது அதாவது இந்த 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 ப்ளூமெண்டல் ரோட்டில் ஒரு சிறிய கடை இல்லை வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சிறிய சின்னஞ்சிறு பையன் மலையகத்திலிருந்து வந்து அந்த கடையில் வேலை செய்து கொண்டிருக்கான். அவன் வந்து கொல்லப்பட்ட ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது. அப்போ உடனே அதை வந்து நம்ம தேடி போகிறேன். அது கொண்டவர்கள் வந்து சாமானியர்கள். அப்போ அவர்கள் வந்து அது எங்கே நடந்துச்சுன்னு சொன்னால் தொட்டலங்கையில் நடக்குது. 2 சம்பவம் அந்த மாதிரி நடந்தது. அப்போ அந்த குண்டு வெடிப்பை அடுத்தா இப்போ ஏன்னு சொன்னால் டென்ஷன் மக்கள் மத்தியில் ஒரு டென்ஷன். அந்த நேரம் வந்து சிவில் ஆரட்சக கமிட்டி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதாவது சிவில் பாதுகாப்பு குழுன்னு சொல்லி சாதாரணர்கள் மத்தியில் வந்து ஒரு சின்ன சின்ன குழுக்கள், அவர்கள் வந்து நிறைய அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பாங்க. அவங்க போலீஸோட நிறைய தொடர்பில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒருத்தர் பழிவாங்கணும்னா தனிப்பட்ட ரீதியில் இவர் வந்து இன்னார் வந்து பயங்கரவாதிகளோட தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிப் கொடுத்து விட்டுருவாங்க அல்லது பயமுறுத்துவாங்க. இப்படியெல்லாம் நிறைய நடந்தது, நேரடியாக நடந்தது நம்ம கண் முன்னாலேயே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து அந்த பையனை வந்து இந்த சின்ன கடையில் இருந்தவர் வந்து அனுப்பியிருக்கிறார் கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வர்றதுக்கு தொட்டலங்கைக்கு. ஏன்னா பக்கத்தில் நடந்து போகிற தூரம் தானே, கொஞ்சம் தூரம். அப்போ அந்த பையன் திருப்பி வர நேரம் அப்பெல்லாம் ஒரு நிலைமை இருந்தது. யாராவது ஒருவர் வந்து தூரத்துலேருந்து அன்னக்கோட்டி அப்படின்னு சொல்லிட்டா உடனே வேறு கதையே இல்லை. அவருக்கு பதில் சொல்கிறது கூட எங்களுக்கு அவகாசம் கிடைக்காது. சுற்றி வந்து அவரை வந்து முடிச்சு விடுற ஒரு நிலைமை வந்து நாடு முழுக்க இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த சிவில் ஆரட்சக கமிட்டி இந்த மாதிரியான ஆக்களால் நிறைய அது நடந்தது.
அப்போ இந்த பையன் வர நேரம் அப்படி ஒரு சத்தம் கேட்டிருக்கு, அண்ணன் கொட்டின்னு யாரும் சொல்லி சொன்ன உடனே இந்த பையன் எல்லாரும் ஓடி வர்றதை பார்த்து இவன் நினச்சிட்டான் தன்னை தான் நோக்கி ஓடி வர்றாங்கன்னு சொல்லி இவனும் ஓட்டம் எடுத்திருக்கான். ஓட்டம் எடுத்த உடனே அவங்க இது உண்மையில் இது வந்து கொடித்தான்னு சொல்லி பின்னால் துரத்திட்டு போய் அவன் வந்து அந்த தொட்டிலாங்கையில் உங்களுக்கு தெரியும், அந்த அந்த மார்க்கெட்லேருந்து மற்ற பக்கம் தாண்டணும், தாண்டி அங்கால ஓடுற நேரம் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல் மதிலில் வந்து கிளாஸஸ் எல்லாம் போட்டு தான் இது பண்ணியிருக்கு. இந்த பையன் அதால் குதிக்க போகிற நேரம் அவனுக்கு வயரெல்லாம் கிழிச்சு கொண்டு இது பண்ணியிருக்கு. அவனை பிடிச்சி இழுத்து அங்கே அதுலேயே வச்சு ரொம்ப கொடூரகரமாக, சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரமாக ஒரு சின்ன பையன். அப்போ நான் இந்த கேஸ் கேள்விப்பட்ட உடனேயே நான் அந்த 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 கடைக்கு போனேன். அந்த கடை முதலாளி கிட்ட கேட்டேன். அவர் வந்து ஒரு சின்ன பெட்டி ஒன்று எடுத்து காட்டினார். இந்த சின்ன பையன் வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு இருந்தது. இந்த வரப்போகிற தீபாவளிக்கு வந்து ஊருக்கு போகிறேன்னு கேட்டிருந்தான். போகிற நேரம் தன்னுடைய சின்ன தங்கச்சிக்கு வாங்கி வச்சுருந்த கவுன் இது, விளையாட்டு சாமான் இது, இப்படியெல்லாம் காட்டினான். ரொம்ப மோசம், ரொம்ப கவலையான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ இது 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 மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் நடந்தது. அது வந்து வனாத்த முல்லையில் 2 மலை கலைஞர்கள், ஒரு தாத்தா. இந்த மலை கலைஞர்கள் வந்து 2 பேர்ட்டையும் ஐடென்டிட்டி இல்லை, வந்து அங்கே வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு கும்பலாக நிறைய பேர் வீடு வீடாக போய் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கே புலின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த அந்த வீட்டுக்கும் போயிருக்கிறாங்க. தாத்தா வந்து ஒளிங்கடான்னு சொல்லி 2 பேரையும் ஒழிச்சிருக்கிறார். கட்டிலுக்கு கீழே போயிட்டு ஒளிஞ்சிருக்கிறாங்க. இவங்க வந்து தேடின நேரமும் வந்து இவங்களோட கண்களில் பட்டுட்டாங்க. அந்த பிறகு இவங்க என்ன முடிவே செஞ்சுட்டாங்க, இவங்க 2 பேரும் பயங்கரவாதிகள்னு சொல்லி அவங்களுக்கு நினைச்சிட்டாங்க. அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சின்னவங்களை அப்படியே தரன்னு சொல்லி அந்த தோட்டம் முழுக்க இழுத்து கொண்டு வந்து ஏராளமானோர் சேர்ந்து மிக மோசமாக, சொல்ல முடியாது, இந்த மாதிரி பேட்டியில் சொல்ல முடியாது, எத்திக்கல் காரணமாக சொல்ல முடியாது. அங்கெல்லாம் நான் போனேன், நான் நேரடியாக போயிட்டு அந்த இடங்களை பார்த்து ஆக்கள்கிட்ட பேட்டிகள் எடுத்து எல்லாம் இது பண்ணினேன். அவர்களுக்குள்ள அந்த பையங்களுடைய 2 பேருடைய பாடியை நாங்கள் பார்க்க போயிருந்தேன், கொண்டு வந்திருந்தாங்க. பொருள கணத்துக்கு முன்னால் இருக்கிற தோட்டத்தில் தான் அந்த இது நடந்தது. கடைசி அவங்களுடைய ஒரு அக்காவுடைய வீடு இருந்தது. ரொம்ப இதான். அப்போ இப்படி ஒரு வித்தியாசமான இதுகள் எல்லாம் அங்கே நடக்கும். நான் சொல்கிறது வந்து அந்த 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 அதாவது வளமையாக நாம் தேடுறது வந்து எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் இதுகள். இப்போ இந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய சகோதர பத்திரிகையை சேர்ந்த சிங்கள தோழர்கிட்ட கேட்டேன். அவங்க அதில் பெரிய அக்கலே இல்லை. அப்போ நாம தான் இந்த வேலை ரிஸ்க் எடுத்து தான் போனேன். நீங்கள் அந்த பத்திரிகை சரணியர் பத்திரிகையில் நான் எழுதும் போது எனக்கு நேர்ந்த கதையும் எழுதியிருந்தேன். ஏன்னா தொட்டலங்கையில் நான் விசாரித்து கொண்டு இருக்கும் போதே என்னையே துரத்திக்கிட்டு வந்தாங்க. அப்போ நானும் இதே மாதிரி பயந்துட்டேன். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தும் நான் பதட்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்க நேரம் என்னை வந்து காப்பாற்றினது அங்கே இருந்த என்னுடைய ஒன்று விட்ட சகோதரி ஒருத்தி. அவள் ஓடி வந்து இது என்னுடைய தம்பின்னு சொல்லி என்னை காப்பாற்றாட்டி அன்றைக்கு அதே வெட்டு விழுந்திருக்கும், நடந்திருக்கும். அப்படி நிலைமைகள் எல்லாம் காலத்திலே ஒரு பெராமிலிட்ரி மாதிரி தான் குழுக்கள் இருந்தாங்க. அப்போ இப்போ திருப்பி இந்த தித்வாக்கு வரும். இந்த தித்வாவில் வந்து நாங்கள் இதே மாதிரி தான் எல்லாருடைய கவனமும் ஊடகங்கள் எல்லாமே மண் சரிவு, மலையகம் என்றதுக்குள்ளே மட்டும் இருந்துச்சு. நமக்கு தெரியுது, ரைட், எல்லாம் ஃபோக்கஸ்ட், எல்லாமே நியூஸ் ஆகுது, பிரச்சனை இல்லை, ரைட். இதுக்கும் வெளியில் விளிம்புக்கு ஆகிற மக்கள், யாருடைய கவனத்துக்கும் இல்லாத மக்கள் எங்கன்னு சொல்லி தேடி பார்த்தா நான் அனுராதபுரையில் போன தடவை போயிட்டு வந்த ஒரு கிராமம் இருக்குது, தமிழ் கிராமம். ஒரு விளிம்பு நிலையும், ரொம்ப விளிம்புலேயும் விளிம்பு, ஒடுக்கப்பட்ட சமூகம் வாழ்கிற ஒரு அங்கே விசாரித்தேன். அவங்க கிட்ட கேட்டேன், ஏதாவது உதவி வேணுமான்னு நோர்வேலேருந்து கேட்ட போது அவங்க சொன்னாங்க, தோழர் இங்கே வந்து வெள்ளம் இருக்குது தான், இன்னும் இருக்குது, ஆனால் நாங்கள் நம்புகிறோம் வந்து இன்னும் 2 நாளில் இது வலிஞ்சு போயிடும், நாங்கள் எப்படியோ தப்பிடுவோம். ஆனால் எங்களை விட மிக மோசமாக பாதிக்கப்பட்டதாக எங்களுக்கு செய்தி, புலனறுவையில் ஒரு தமிழ் கிராமம் கல்லெல் என்ற கிராமத்தில் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே கூரைக்கு மேலே பல அடிக்கு மேலே தான் தண்ணியே இருக்குது. அப்போ அது முழுக்க மூழ்கிடுச்சு. அவங்களுக்கு இழக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, ஆக்களுக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் இதுன்னு சொல்லி அப்போ உடனே அங்கே தொடர்பு கொண்ட போது அங்கே நமக்கு தெரிஞ்சுது இவ்வளவு நிலைமைகள் உண்மையில் அங்கே அவ்வளவு தேவைகள் இருந்தது. அப்போ நான் நீடிக்கலை, நான் சுருக்கமாக முடிக்கிறேன். அப்போ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் இந்த இடத்துல நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து ஊடகங்களாக அல்லது ஒரு மனிதாபிமான ரீதியில் நாம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் நாம் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் எங்களை அள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கோம் ஒரு பக்கம்.
சிந்தனையை, எங்களுடைய கவனத்தை வந்து வேறு பக்கம் கொண்டு போய் கொண்டிருக்கும். நாங்கள் எப்பயும் நம்மளை மாதிரி ஆட்கள் தேட வேண்டியது அதுக்கு வெளியில் வேறு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தேடினா கட்டாயம் எங்களுக்கு அப்போ கண்டுபிடிக்க முடியும். அதை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அங்கே தான் உதவி தேவை, அங்கே தான் கவனம் தேவை, அங்கே தான் அரசியலும் தேவை. ஸோ அந்த வேலையை நாம் எப்பயும் பண்ணணுன்ற நான் எப்பயும் அதில் ரொம்ப கவனமாக. அதனால தான் நான் வந்து இப்போ என்னுடைய எழுத்துக்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் செய்கிறது என்னென்னா, இந்த ரிசர்ச்சில் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆய்வுத்துறையில் சொல்லுவோம் ரிசர்ச் கேப்புன்னு சொல்லி. அது வந்து இது வரைக்கும் அந்த முழு ரிசர்ச்லேயும் செய்யப்படாமல் இருக்கிற விஷயத்தை நிரப்புறது, அந்த அந்த கேப்பை நிரப்புறது. அப்போ இந்த கேப் நிரப்புற வேலையை தான் நான் என்னை பொறுத்தவரையில் எப்பயும் நான் செய்கிறது. அதாவது இடைவெளிகளை நிரப்புதல், செய்யப்படாமல் இருக்கிற வேலையில் செய்கிறது, ஆனால் கட்டாயம் செய்யப்பட்டே ஆகணுன்ற வேலையில் தான் செய்கிறது. அப்போ அது வந்து நாங்கள் எப்போதும் செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. நம்மளை மாதிரி ஊடகவியலாளர்களாக, சமூக அக்கறையாளர்கள் வந்து அந்த இடத்தை நோக்கி தான். இப்போ என்னுடைய நூல்கள் எல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை தான் செய்யுது. இது வரைக்கும் கவனிக்கப்படாத விஷயங்களை கவனிக்க பண்ணுறது. ஏன்னா ஏற்கனவே செய்த விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு நாங்கள் மெனக்கட தேவையில்லை. நம்ம இலக்கியம் பற்றி, மலை இலக்கியம்னு ரொம்ப பெருமை பேசுகிற நாம் வந்து மலையகத்துக்குள்ளே மட்டும்தான் சுருங்கி இருக்கிறோம். அதுக்கு வெளியில் வாழ்கிற இந்த மக்களை வந்து நாம் ஒரு நாளும் திரட்டினதில்லை. அவர்களுக்குள்ள இருந்த கலைகள் என்ன, பண்பாடு என்ன, அவர்களுடைய வாழ்நிலை என்ன என்ற பற்றி நாங்கள் தேடினதும் இல்லை, கதைச்சதும் இல்லை. இதை நாம் வந்து உரையாடும் போது நாம் சில நேரங்களில் எதிரிகளாகவும் பார்க்கப்படுறோம். அது ரொம்ப பெரிய அவலமாக இருக்குது, பெரிய அவலமாக இருக்குது. ஏன்னா இப்படி சொல்லுங்கள், இப்போ இலங்கையில் வந்து நாம் என்ன செய்திருக்கணும், இந்த சென்சஸ் எல்லாம் வந்த நேரம் நமக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கு இல்லையா, ரொம்ப சிறிய ஒரு எண்ணிக்கையாக இன்றைக்கி சுருங்கி இருக்கிறோம் இல்லையா. அதிலிருந்து மீளணும்னா என்ன செய்யணும், நாம் ஏற்கனவே வந்து செதறி இருக்கிற மக்களை எல்லாத்தையும் வந்து இது நாங்கள் தான் இந்திய வம்சாவளியினராக, இந்திய தமிழர்களாக நாங்கள் தான் சொல்லி வந்திருக்கோம். ஆனால் இந்திய அடையாளத்தை நாம் வந்து ஒதுக்கணுன்றது உண்மை. இந்தியான்ற இதை வந்து நாம் தொடர்ந்து காவ தேவைன்றதில் வந்து மிகப்பெரிய உண்மை இருக்குது. அதில் நானும் ரொம்ப உடன்பாடு. ஆனால் குறைந்தபட்சம் நம்ம எல்லாரையும் வந்து இணைச்சி வச்சுருந்தது அந்த அடையாளம் தான். ஆனால் கடைசியில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு, அந்த ஒரு மலையகமாக நாங்கள் சுருங்கினதில் நம்ம வந்து இன்னும் சிறுபான்மையிலையும் சிறுபான்மையாகி இன்றைக்கு போகிறோம். அது 5% விட குறைஞ்சிச்சின்னா மிகப்பெரிய ஆபத்து எல்லாருக்கும். அது மலையகத்துக்குள்ளேயும் மலையகத்துக்கு வெளியில் வாழ்கிற இந்திய வம்சாவளியினருக்கும் சேர்த்து மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி எதிர்காலத்தில் வரப்போகுது. அந்த நிலைமையை வந்து சரி செய்கிறதுக்கு இந்த மலையகம் 200 சமயத்தில் செய்திருக்கோன்னு நாங்கள் கடந்துட்டோம். இனியாவது அதை வந்து நோக்கி நாங்கள் அதை பற்றி அதுக்கான முன்னெடுப்புகளை கட்டாயம் செய்யணும்னு தான் நான் இந்த நேர்காணலையும் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இப்பொழுது மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற மலையக அமைச்சர்கள், பிரதியமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிறந்த செய்தியும் நீங்கள் இந்த நேர்காணல் இறுதியில் கொடுத்துருக்கீங்க. ஸோ அவர்களுடைய கவனத்திற்கும் நாங்கள் அந்த விஷயத்தை கொண்டு வரோம். நிச்சயமாக பார்க்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது, பார்க்கப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த விஷயத்தோடு நாங்கள் இன்றைய நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இவ்வளவு பல விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்ட என் சரவணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். ஜூன் 27 குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரீனாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all.